Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 722 பார்ட் 1. ஓபன் பண்ணா அப்படியே அந்த மொத்த ட்ரெஸ் ரோஸாவுமே லாரி ஆன் பண்ணி விட்ட மாதிரி கட 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 கடன்னு பயங்கரமா அதிருது. ஏன்னா அந்த பேர்ட் கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகுது. அது மட்டும் அப்படியே சின்னதாயிருச்சுன்னா அவ்வளவுதான், அங்க இருக்க மொத்த இடத்துக்கும் பிம்பிலிக்கா பிலாப்பி தான். அந்த ஸ்டிங்கு வர்ற வழியில இருக்க எல்லா பில்டிங்குமே கண்ட துண்டமா கண்டமாகிட்டே வருது. எதாலையுமே அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியல. மக்கள்லாம் பார்த்துட்டு பயங்கரமா பதற ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டெல்லாம் வீட கட்டி இருப்பாங்க, அது எல்லாமே கடைசியில சல்லி சல்லியா நொறுங்குது. அதுவும் கேக்கு பீஸ் பீஸா செப்பரேட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஆகுது. இனி இதுல இருந்து மக்கள் எப்படியாச்சும் தப்பிக்கணும், அதுவும் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் முடியாது. அப்படியில இருந்து கம்ப்ளீட்டா தப்பிக்கணும்னா டோஃப்ளமிங்கோவை யாராச்சும் ஒருத்தர் காலி பண்ணியே ஆகணும். ஆனா அவன் தான் என்ன பண்ணாலும் அடங்க மாட்டானே. சோ இப்ப மக்கள் அனிமல்ஸ் அது இதுன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்டிங் கிட்ட இருந்து தப்பிச்சு அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு எல்லா சைடும் சுருங்குறதுனால எல்லாருமே இப்ப டவுன் டவுனை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்து எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? சோ இப்படியே அங்க பெரிய கலவரம் போயிட்டு இருக்குது. அதுலயும் இங்க லா வேற மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். செத்துட்டானா இல்லையான்னு தெரியல. கேட்டா செத்துட்டாங்கிறாங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? லூஃபி வேற இங்க பயங்கர கட்டுப்புல இருக்கான். அவன் வெறியேத்தி விட்டுட்டு இருக்கான். இந்த கேம் வேற இதோட முடிய போதும் பானா. என்னடா கேம்னு கேட்டா இந்த பேர்ட் கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சிறுசாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு அம்பர்லாவை விரிச்சு அதை க்ளோஸ் பண்ணா எப்படி க்ளோஸ் ஆகும் அதே மாதிரிதான் அந்த ஸ்டிங்கோட வழியில இருக்க எல்லாத்தையுமே அது வெட்டி வீசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும். அதனால நீ எங்கதான் தலை தெரிக்க ஓடினாலும் வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா அந்த ஸ்டிங்ல மாட்டி சாகத்தான் போறேன்பா. ஆமா, இப்படி இவன் ஸ்டிங்க சிறுசு பண்ணான்னா அந்த ஃபேக்டரி அழிஞ்சு போயிடாது? அப்போதைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஃபேக்டரி அழியணும், அப்படியே விட்டுருக்கலாமே. மேபி அந்த ஃபேக்டரிக்கு மட்டும் எதுவும் ஆகாத மாதிரி பாத்துக்குவானோ என்னமோ. சரி, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம லூஃபியை வெறுப்பேத்திட்டு இருப்பான். அங்க ஊருக்குள்ளேயே மக்களுக்கு டோஃப்ளமிங்கோ ஓட்ட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் எப்படியாச்சும் இருந்து தப்பிக்கணும்னு அறக்க பறக்க ஓடுவாங்க. நேவியோட தான் செம காமெடி. ஏன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கே ஆள் இல்ல. இதுல இவங்க மக்களை போய் காப்பாத்த போறாங்களாமா. காப்பாத்தி நாலாம் அடிச்சு அக்குளுக்குள்ள வச்சுக்குவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வீரமா டைலாக் மட்டும் பேசுவானுங்க. சரி, அந்த நிலைமையிலேயே மக்களை காப்பாத்த போராடுறாங்களே. அந்த டைம் பாவம் சில பேர்த்தாலெல்லாம் ஓட முடியல. நேவி ஆளுங்க தான் கஷ்டப்பட்டு வந்து தூக்கிட்டு போவாங்க. சோ இப்ப மக்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது நேவி ஆளுங்க தான் அடிச்சு புடிச்சு போய் எல்லாருமே டவுனோட சென்டருக்கு போங்க, இங்க இருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஆபத்து தான் சொல்லி அவங்கள கரெக்டா கைட் பண்ணுவானுங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா டோஃப்ளமிங்கோ கண்ட்ரோல் எடுத்த ஆள் எல்லாத்தையுமே கெட்டி போட்டிருந்தாங்கல்ல, அவங்களால மூவ் பண்ண முடியல. யாராச்சும் எங்களைய காப்பாத்துங்கடா, நாங்க தப்பிக்கணும்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. இங்க வியோலா மத்தவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. உசோப்பெல்லாம் கதறிட்டு இருப்பான். ஐயோ என்ன பண்ணுவேன், நான் ஏது பண்ணுவேன், என்னைய கொன்று ஐய போலியே. டே ஜோரோ, எப்படியாச்சும் என்னைய காப்பாத்துறா, கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டே வருது, இதனால எனக்கு என்ன ஆகும், ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு கதறுன்னு கதறிட்டு இருப்பான். இங்க பாவம் இவ்வளவு வருஷமா ஜெயிலுக்குள்ள அடைஞ்சிருந்துட்டு கை காலு அப்படி இப்படின்னு பாடியில இருக்க சில பல பாகங்கள் எல்லாத்தையுமே தானம் பண்ண அந்த கிளாடியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இப்பதான் அந்த ஜெயில விட்டு வெளியில வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு பீலிங். ஏன்னா அவன் தான் பேர்ட் கேஜை போட்டு விட்டானே. எத்தனை டைம் நம்ம வெளியில வந்தாலும் அடைச்சு வச்சுக்கிட்டே இருப்பானுங்களா, ஐயோ தாங்க முடியலன்னு கதறுவாங்க. கிங்கால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இப்ப அவன் பண்ண வேலையால இந்த ட்ரெஸ் ரோஸால இருக்க எல்லாருமே செத்துருவாங்க. அவன் எப்படி பண்ணா சுத்தமா அவனுக்கு மனசாட்சிங்கிறது இல்லவே இல்லையாங்கிற மாதிரி யோசிப்பாரு. எப்படி இருக்கும், தம்மா கூண்டு இருக்கும் போதே தப்பிச்சு வந்து உங்களை உங்க வம்சத்தெல்லாம் கொல்லாம விட மாட்டேன்னு சபதம் விட்டவன் இப்ப செய்யாம விடுவானா? நிறைய பேர் முடிவே பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு சங்குதான்னு. ஒவ்வொரு இடத்துல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி சுருங்குறத. இதுல இருந்து தப்பிக்கிற ஒரே ஒரு ஆளுங்க அந்த டோன்டாஸ் பீப்புள்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அவங்க சைஸுக்கு எப்படி அந்த ஸ்டிங்குக்குள்ள பூந்து போயிட மாட்டாங்க. கைரோஸ், ரெபேக்கா, ரோபின், அந்த லிட்டில் பீப்புள்ஸ்னு எல்லாத்துக்குமே டோஃப்ளமிங்கோ நினைச்சு செம்ம கட்டுப்பாகுது. இப்ப மட்டும் அவன் கையில சிக்கினா நான் ஆளுக்கு ஒரு மிதி அவன் மூஞ்சில வைக்காம விட மாட்டாங்க. உசோப்போட தான் செம காமெடி. அங்க இருந்துகிட்டு கத்துவான், டே லூஃபி சட்டு புட்டுன்னு டோஃப்ளமிங்கோ கதைய முடிடா, இல்லன்னா இங்க இருக்க எல்லாருமே பிரியாணிக்கு போடுற பீஸ் மாதிரி ஆயிருவோம், உன்னை நம்பிதாண்டா இருக்கும், ஏதாச்சும் பண்ணுடான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்காது. பட் இருந்தாலும் மனசை தேத்திக்க கத்திக்கிறது நல்லதானே. டோஃப்ளமிங்கோக்கெல்லாம் இந்த ஊர்ல இருக்க யாரையும் காப்பாத்துறதா ஐடியாவே இல்ல. எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். மேட்டர் என்னன்னா இப்ப இவனோட சீக்கிரட்டா அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. எப்படி இந்த மேட்டர் நேவி கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், டோஃப்ளமிங்கோவை வச்சு செஞ்சிருவாங்க. அதனால போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ லூஃபி மேல இல்ல வேற யாராச்சும் மேல தள்ளி விட்டுலாம்ல. என்ன பிளானிங், நம்ம சாபோ அடிச்சு புடிச்சு அந்த டோஃப்ளமிங்கோவை பொளக்கறதுக்காக வந்துகிட்டு இருப்பான். அதே நேரம் டோஃப்ளமிங்கோ யார் யாரெல்லாம் சாவாங்கன்னு சொல்லி லூஃபி கிட்ட லிஸ்ட் சொல்லிட்டு இருப்பான். சொன்னது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் நக்கலா வேற சிரிப்பானுங்க. சும்மாவே நம்ம பையன் சூடான பார்ட்டி, இதுல
எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி சொல்லி வெறுப்பேத்தி விட்டுட்டு இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? இதுல வேற நீ உன் ஃப்ரெண்டை வேற கொன்னுட்டேன்னு சொல்லி அந்த பெலமையை காட்டுறாங்க. பண்ணி பைய இப்பதான் சைலண்டா கிடக்குறான். இதை முன்னாடியே பண்ணியிருந்தானா இந்த பஞ்சாயத்தே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டான ட்ரெஃபால்கர் லாவை நீ காப்பாத்தாம விட்டுட்ட. உன்னை எல்லாம் என்ன சொல்றது? அட போப்பா, நீ சுத்த வேஸ்ட். இந்த ட்ரெபோல் வேற தேவையில்லாம நீ எங்க கிட்ட வந்து மோதிட்டடாக்கண்ணா. அதனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிருச்சு. இன்னைக்கு ட்ரெஸ்ரோசாவுக்கே சங்குடா, அதை நான் தாண்டா ஊத போறேன். அதுக்காண்டி ஐயோ இந்த கண்ட்ரியே அழியுதுன்னு நீ கவலைப்படாத. எல்லாத்தையுமே மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நான் பில்ட் பண்றேன். ஆனா அப்படி நான் பில்ட் பண்ற இடத்துல உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து இப்படி எல்லாம் வாலாட்ட முடியாது. ஹை செக்யூரிட்டி எப்படி சூப்பராமா. டே மிங்கோ, நீ இருந்தா தாண்டா அதெல்லாம் பண்ணுவேன். உன்னை அடிச்ச மண்டைய பொழக்காம விட மாட்டேன்னு விரிகொண்டு ஓடி வருவான். நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன், உன்னால அது முடியாது. சொன்னா கேளு, இதெல்லாம் வேண்டாத வேலைன்னு சொல்லி லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். உடனே அவனும் கண்ணா பின்னான்னு பஞ்சு வச்சு அவன் அட்டாக் எல்லாத்தையும் திருக்க விட்டுட்டு வருவான். சோ இப்படியே ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வெறித்தனமா சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அந்த டோஃப்ளமிங்கோ ஸ்டிங்க வந்து புல்லட்ஸ்னு சொல்லி அட்டாக் பண்ணும்போது அது ஏதோ ஊசி மாதிரி தான் போய் அட்டாக் ஆச்சு. ஆனா இந்த டைம் அவன் அடிக்கிற புல்லட் ஏதோ அணுகுண்ட தூக்கி போட்ட மாதிரி டம்மு டம்மு டம்முன்னு போய் வெடிக்குது. சோ கடைசி ட்ரம் கார்டான லூஃபியை எப்படியாச்சும் கண்டம் பண்ணணும்னு கண்டமேனிக்கு அட்டாக் பண்றான். ஆனா நம்மால அது எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி அட்டாக் பண்ண வருவான். லாகோட சேர்ந்து நீயே சாகடான்னு சொல்லி ஓங்கி அட்டாக் பண்ண வருவானா. அந்த டைம் பார்த்தா திடீர்னு லூஃபி காணாம போயிருவான். ஷாம்பிள்ஸ்னு ஒரு சவுண்ட் பார்த்தா அட்டாக் பண்ண லா வந்து நிப்பான். அவ்வளவுதான், டோஃப்ளமிங்க பார்த்துட்டு பேய் அடிச்ச மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிருவான். உன்னத்தான் நான் கொன்னுட்டேனேடா, எப்படா வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கையில ஒரு பவரை வச்சு ஓங்கி அவன் நெஞ்சிலேயே சொருகுவான். லூஃபி பார்த்துட்டு அப்படிதான் விடாத அவனை பொழந்து கட்டுவான். இப்ப நம்ம லா பண்ண அட்டாக் வந்து ஒரு ஆபரேஷன். அது என்ன பண்ணுனா டோஃப்ளமிங்கோவை உள்ளுக்குள்ள இருந்தே அழிக்கும். சோ இப்படி ஒரு ட்விஸ்ட் ஆப்பான அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவனை சப்ப பீஸ்னு நினைச்சமே நல்லா வச்சு செஞ்சுட்டானேன்னு உள்ளுக்குள்ள அதிருது. நல்லா சொரிட்டான் போல. வாயில இருந்து அப்படியே ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். இனிமேட்டு நீ அவ்வளவுதான்டான்னு கொலவெறியோட கத்துவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!